ஐயா நீ இந்நேரம் உன் வயசை பார்த்தா கடா வயசாகுதுரா, நீ 12வது படிக்கணும், இன்னும் 9வதுலேயே இருக்கிற. டீச்சர் அம்மா சொல்கிறாங்க. இவன் உட்காந்துக்கிட்டு அதே கிளாஸ் பொண்ணை வந்து சைட் அடிச்சுன்னுக்கிறான். உனக்கு அதுக்கும் இல்லை, நான் 3 வருஷம் சீனியர். அடமக்கு, இதுக்கு சீனியர் பார்க்குற? 3 வருஷம் வீட்டோட பணத்தை தண்டை செலவு பண்ணிட்டு உட்காந்துனுக்குற, இதுக்கெல்லாம் அவனுக்கு செலவு பார்க்க தெரியலையாடா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கடைசியில் அந்த பொண்ணு அடுத்த கிளாஸுக்கு போயிடுச்சு. எப்படிடா உன்னை மதிக்கும்? உன் ஸ்டேட்டஸ் வளர்ந்தா நீ பொண்ணை தேட தேவையில்லை. ஸ்டேட்டஸ் வளர்ந்தா நீ என்ன தேவையில்ல? வரமாட்டுது வாய் சத்தமா. ஸ்டேட்டஸ் வளர்ந்தா நீ பொண்ணு தேட தேவையில்லை. பொண்ணு கொடுக்கறதுக்கு அவன் போட்டி போடுவான். நீ பார்க்க வேண்டியது உன் ஸ்டேட்டஸு. நீ வளர்த்துக்க, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை நீ வளர்த்துக்க, தேவ சமூகத்தில் உட்கார்றத நீ வளர்த்துக்க. ஆண்டவர் உனக்கு செய்ய வேண்டியது எதுவுமே குறையாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தராசில் வச்சு பார்க்குறாரு, ஐயா இவன் எனக்கு முன்னால் குறைவுள்ள பாத்திரம், இவனுக்கு போய் நிறைவாக எதனா செய்யணுமா? ஹலோ, சத்தமா 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 அருளிய. ஆண்டவர் சொன்னார், உங்கள் கூட நான் பயங்கர பராக்கிரமசாலியாக இருப்பேன். பூமியிலே வேறு எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத பயங்கரமான கிரியைகளை உன்னிடத்திலும் உன்னை கொண்டும் உனக்காகவும் நான் செய்வேன். நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டினால் நான் உனக்காக வைராக்கியம் பாராட்டுவேன். நீ எனக்காக எழுந்து நின்றால் நான் உனக்காக எழுந்து நிற்பேன். நீ எனக்காக ஒன்றை தியாகம் செய்தால் உனக்காக நான் ஒன்றை தியாகம் செய்வேன். உன்னுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பேன். ஏன் இப்படி நடந்துச்சு? எதுக்காக இப்படி நடந்துச்சு? இன்னைக்கு கேள்வியெல்லாம் கேட்குறோம். ஆனால் அவர் புஸ்தகத்தில் சின்ன சின்ன விஷயத்தை கூட ஆண்டவர் விட்டு வைக்கிறதில்ல. எல்லாத்தையும் கணக்கு பார்க்க வச்சிருக்கிறாரு. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை, தீமை செய்தால் அதே நேரத்தில் அதற்கான பலன். நீ வாழ்க்கையிலே செய்த எல்லாவற்றுக்கான பலன் ஆண்டவர் என் கூடவே வருகிறது என்று எழுதி வைத்திருக்கிறார். எது கூடவே வருதான்? நீ செஞ்ச எல்லா கிரியைக்கான பலன் ஆண்டவர் கூடவே வருதான். நான் சொல்கிறேன், உங்கள் பாவம் உங்களை நிழலை போல தொடரும் அப்படின்னு வசனம் சொல்லுது. நன்மை கூட கிருபை கூட அப்படியே விலகாமல் தொடரும் என்பது உண்மை. ஸ்தோத்திரம். நல்லதை விதைக்கிறவங்க நல்லதையே அறுப்பாங்க. என் தேவனுக்காக நாம் எதிலே வைராக்கியம் பாராட்டுகிறோமோ அத்தனை காரியத்துக்காகவும் தேவன் வைராக்கியம் பாராட்டு